தொடர்ந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். நம்ம பேசலாம். அதற்கு முன்னதாக டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எப்படின்னு 2-3 நாள்ல வந்துதான் ஆகணும். அதிகபட்சம் நான் சொல்றது, நான் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்குள்ள வந்துடும். நான் இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லியிருக்கிறேன். நாங்க தான் நான் சொல்லிட்டேன். நானா கூட இருக்கலாம். அதாவது நான் பிறந்த மண் தஞ்சை. அரசியல்ல அம்மா அவர்கள் என்னை முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியல்ல பிறந்த மண்ணுனா தேனி மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி. அங்கே ஒவ்வொரு மூலை முழுக்கும் 10 ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன். அந்த பகுதி மக்களோட எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு. நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. வெயிட் பண்ணுவோம், இந்த முறை பார்ப்போம். தஞ்சாவூர் எனது சொந்த மண் தான். குறிப்பாக இந்த நாங்கள் கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு 8-9 தொகுதியில் தான் கேண்டிடேட்ஸ் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க. இப்போ தஞ்சாவூரில் அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன். அவர் கேட்கல. இப்போ அண்ணன் விருப்பப்பட்டு தான் நான் இதை கேட்டிருப்பேன். கரெக்டா? அது மாதிரி அங்கே பாராளுமன்ற இது ஒரு ரீஜனல் பார்ட்டி. நாங்கள் அமமுக எங்கள் வேட்பாளர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு 9 தொகுதிகளில் தான் போட்டியிடணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்டோட கொடுத்த அவங்க எங்களுக்கு முதலில் எனக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள். நான் சொன்ன கூட்டணி பலப்படணும், எல்லா கட்சிகள் வரட்டும், இதில் ஏதாவது தொகுதிகள் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அதில் ஏதாவது கேட்டிருந்தா நீங்கள் விட்டு கொடுக்குறாங்க, நானும் விட்டு தரேன்னு சொன்னேன். இப்போ கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் அல்ல, எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும். அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைக்கிறோம். அமமுகவுக்கு 2 தொகுதிகள் போதுமானதா? ஏன்னா கூடுதல் தொகுதிகள் நீங்க கேட்டு பெறுவீங்கன்னு எதிர்பார்த்தது இல்ல. நாங்க போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க 9 தொகுதியில எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 9 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இல்ல கூட்டணி அந்த நாங்க விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்கிறோம். அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம். நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நாங்க 9 தொகுதியில எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். 9 தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம். இல்ல கூட்டணி அந்த நாங்க விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்கிறோம். அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம். நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களிடம் சொல்லிட்டேன். அவங்க முதல்ல எனக்கு வேற நம்பர் சொல்லியிருந்தாங்க. நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க என்கிட்ட வேணும்னு கேட்கிறப்ப நான் கொடுத்தேன். கடைசியாக இந்த 2 தொகுதிகளையும் நாங்கள் போட்டு இன்னும் சொல்ல போனா நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தா கொடுங்க, ஏன்னா கூட்டணிக்கு எது கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னா இல்ல நீங்க குறைந்தபட்சம் 2 தொகுதியிலாவது போட்டியிடணும்னு அவங்க சொல்லிதான் 2வது தொகுதியை கடந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் அதிமுக மிகப்பெரிய தோல்வி வாக்கலாம். எந்த ஏரியாவில் நீங்க கேட்டீங்க? தென் மாவட்டத்தில் கேட்டீங்களா, டெல்டால கேட்டீங்களா? எந்த வட்டாரத்துல நீங்க சீட் கேட்குறீங்க? உங்க மனசுல என்ன இருக்கு? தென் மாவட்டமா இல்ல டெல்டாவா? இந்த ஏரியாவில் இன்னொன்று சொல்றேன். எங்கள் இயக்கத்திற்கு 75 ஆண்டு திமுகவிற்கும் 50 ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. எங்களுடைய செல்வாக்கு நீங்க சொன்ன மாதிரி ஓட் பேங்க் டெல்டா மற்றும் சவுத்ல ஒரு 15 பாராளுமன்ற தொகுதிகளில்
எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சரிதான், அதுதான் உண்மை. ஆனா மற்ற தொகுதிகளையும் கணிசமான வாக்குகள் நீங்க 2019 பார்த்திருப்பீங்க இருக்கு. அதனால 39 தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும். பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு வங்கியும் உதவியா இருக்கும். பல தொகுதியில் எங்கள் கட்டமைப்பு, எங்கள் நிர்வாகிகள், தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நான் இன்னும் பார்க்கலங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொன்னாங்களா, அது மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையா தான் இருக்கும். மத்திய அமைச்சர் சோபா தமிழக மக்களை பயங்கரவாதிகள் அந்த போன்ற ஒரு சித்தரிச்சு பேசியிருக்காங்க. பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? யாரோ ஒருத்தர் தீவிரவாதி இருந்தா அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரி. பாஜக அமமுக இடையில் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும் எந்த தொகுதி தான் போட்டியிடுகிறேனா என்கிற விவரங்களை விரைவில் அறிவிப்பதாகவும் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். குக்கர் சின்னத்திலேயே போட்டியிடப் போவதாகவும் தேர்தல் ஆணையத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார்.